இங்கே வந்து சில டாக்டர்ஸ் மாதிரி கூட இந்த உங்களோட கஞ்சி குடிக்கிறதுக்காக வாராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. சுகர்ன்றது இப்போ மெயின் பிரச்சனையான ஒரு வருத்தம் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கஞ்செல்லாம் குடித்தா அது வாரத்துக்குரிய சான்ஸ் குறையும். இதுக்கு 11 மூலிகை இருக்குது. சில நேரங்களில் 8-9 மூலிகை வரும். கேன்சர் வருது தொடக்கத்தில். ப்ரெஷர்காரர் விடிய காலம் ஒரு 3 காய் ஒரு நாள் சாப்பிடுவாங்க. அதோட ப்ரெஷர் இல்லாமல் போயிடும். கட்டம் கறிக்காத பொம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் இது நல்ல கருவேப்பிலை. இந்த கால் கை மூட்டு வலி ஜாயிண்ட்டுகளுக்கு அதுக்கெல்லாம் இது கொண்டாங்கனி கண் வருத்தங்கள் மூளை வருத்தங்கள் தலைமயிர் வளர்றதுக்கு. அகத்தி என்ற விளக்கம் என்னென்னா அகம்ன்றது உடம்பு மனுஷன் உடம்புல உள்ள தீய சக்தியில அழிக்கிற சாமான் தான் அகத்தி. அதுல என்ன அகத்தி என்று பேர்? அகத்தி. ஒரு கிளாஸ் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? 100 ரூபா. லாபமா இருக்கு அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி நீங்க அந்த மூலிகை ஏதாவது எடுத்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா இது விஷமாகுது. அப்படி அதான் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு. மூலிகைன்ற கொவ்வையில தான் நில கிடக்கு. இந்த பேர் 9 வகையான மூலிகை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இதையும் தாண்டி கூட எல்லாம் அட் பண்ணுவீங்களா நீங்க? வணக்கம், தமிழோடு தரணி எங்கு. இது உங்கள் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் கேஜே தேவா. இன்றைக்கு வந்து சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பற்றி வந்து நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ நிறைய அதாவது ஜூஸ் கடையில் இருக்கட்டும், சாப்பாட்டு கடையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட சேனல் மூலம் வந்து ரிவ்யூ பண்ணிக்கோம். ஆனால் இது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ, நிறைய பேருக்கு பயன் கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஒரு கடையை தான் நாங்கள் இன்றைக்கி வந்து தேடி பிடிச்சிருக்கோம். அதாவது இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நிறைய கெமிக்கல்கள் கலந்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் வரதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே அப்படி தான் போய்கொண்டிருக்கு உண்மையிலே. ஆனால் ஒரு குடும்பம், அதாவது குடும்பமாக சேர்ந்து வந்து இந்த சொசைட்டிக்கு, அதாவது இப்போ இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமென்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து மூலிகை தாவரங்களை மட்டும் பயன்படுத்தி ஸோ ஒரு அந்த மூலிகை கஞ்சி அண்ட் வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கெமிக்கல் கலக்காத ஒரு சத்துள்ள சாப்பாடுகள் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இந்த இருக்குது பாருங்க, மூலிகை கஞ்சி அண்ட் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து முக்கியமான, அதாவது இந்த புட்டாக இருந்தால் சிவத்தரிசி புட்டு, இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பெரிகளோடையும் இந்த சிவத்தரிசி புட்டு, அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த அட்வான்டேஜான இந்த ஃபுட் ஐட்டங்கள் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து எல்லாமே இந்த மூலிகை சம்மந்தமான இந்த ஃபுட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து இங்கே நிறைய பேர், அதாவது இப்போ நான் இந்த கடையில் வரக்குள்ளே வந்து கதைச்சிருந்தேன் ஒரு ஐயாவோட வந்து. அவர் சொன்னார் வந்து, நான் இங்கே வரக்குள்ள வந்து எனக்கு சுகர் இப்படி இருந்தது தம்பி, இப்போ வந்து எல்லாமே குறைஞ்சி இந்த அளவில் இருக்குது. இந்த கடையில் எனக்கு வந்து நான் மூலிகை கஞ்சி 2 தரம் குடிக்கலைன்னு சொல்லி சொன்னேன். ஒரு நாளைக்கு 2 தரம் குடிக்கலைன்னு சொல்லி சொன்னால் என் உடம்பு இயங்காதுன்ற மாதிரி வந்து ஒரு அண்ணாரால் சொல்லியிருந்தார். உண்மையிலே இது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உண்மையிலே நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த கஞ்சி வந்து எந்த அளவில் நன்மையை தரும் அப்படின்னு வந்து ஸோ இங்கே இருக்கிற அந்த ஐயாட்டி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுடும். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டிக்குளோ டவுனில், அதாவது அரசடியிலேருந்து மாமாங்கம் போகிற ரோட்டில் இருக்குது. அதாவது பழைய சிபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த பார் ரோடு வந்தீங்கன்னா அந்த பழக்கடை ஒன்று இருக்குது, கேசா ஃப்ரூட் ஷாப்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த கடை இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து மார்க்கு முன்னுக்கே வந்து போட்டிருக்காங்க மருத்துவ மூலிகை விலைக்கஞ்சின்னு சொல்லி. ஐயாவை பார்த்தாலே வந்து உண்மையிலே பக்தி முக்கியம் வந்து இருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ ஐயா தான் இந்த கடையை வந்து நிறைய ரன் பண்ணி கொண்டிருக்கார். ஐயாவுக்கு இதையும் தாண்டி வந்து அனுபவம் இருக்காமல், அதை தாண்டி இங்கே கடை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் எல்லாம் கடை வச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல வந்து உங்களோட பேரை சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நான் இந்த பேர் வந்து தெரியாது, ஐயாண்டா தான் தெரியும். ஐயாண்ட கடை, ஐயாட மூலிகை கடை. ஐயா அப்படியா? கூழ்பார் வச்சுருந்தேன். கூழ்பார் வச்சுருந்தீங்க. பழக்கடை பல ஜூஸ் பக்கத்தில் நான் தான் முதல். ஓகே, நான் மட்டும்தான் செய்கிறேன். அநேகமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லைங்க, நாம தான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே வந்து எனக்கு புதுசாக இருந்தது. அதான் நான் நிறைய கஞ்சிகள் இருக்கு எல்லா இடம். ஆமாம், அதான் எப்படி மூடியை சொல்லி போட மாட்டாங்க. அதுதான் இப்படி இருக்க மூடியை பார்த்துட்டு ஏற்கனவே கேட்பீங்க.
மூலிகை செய்கிற எனக்கு அந்த பழக்கத்திலே 30 வருஷ பழக்கத்தில் அனுபவம் இருக்குது. அதான் இப்போ அரைவாசி அந்த மூலிகைகள் வந்து அழிஞ்சே போயிட்டு, அதான் உண்மை வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடுகளில் பாதுகாக்கக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்காங்க. என்னோட ஐயா இதுதான் கோவப்பழம். கோவப்பழமா? அப்புறம் இது என்னது? காய். நான் ரெண்டைக்கு தானே பார்க்குறேன். இதுகள் சமைச்சு சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம். ப்ரெஷர்கார விடிய காலம் ஒரு 3 காய் ஒவ்வொரு நாள் சாப்பிடுவோம். அந்த ப்ரெஷர் இல்லாமல் போயிடும், நார்மலாக லெவலாக வந்துடும். உண்மையா? அனுபவம் இருக்குது. இது இப்போ நீங்கள் ஆக்களை கொடுக்குறீங்க, சமைச்சு கொடுக்குறீங்களா? அப்படியா? இல்லை அவை வந்து விளக்கப்பட சொன்னால் வாங்கி கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு சொல்லுவாங்க, நல்லா இருக்கு. இது நீங்கள் விற்கிறதுக்காக வச்சுருக்கீங்களா? ஓ, இன்னைக்கு வந்து அம்மாக்கள் கொண்டு வந்து தருவாங்க. இன்னைக்கு அவைக்கும் ஒரு இப்படி ஒரு பணம் எதில் காய்க்கிறேன்னு தெரியல, இப்போதான் பார்க்குறேன். அது உண்மையா வந்து இப்போ இது ஒரு நீங்கள் காட்டுங்க, என்னென்ன மூலிகைகள் இருந்தாலும் இங்கே வாரவங்களுக்கு வந்து இங்கே சாம்பிளுக்கு இந்த மூலிகை இது மூலிகை என்றால் கோவையில் தான் இதில் கிடக்கு. மற்றும் இந்த கற்றாழை தெரியும். இது என்னது? இது சிறியால் நாங்கள் என்று சொல்கிறது, நிலவேம்பு சொல்லுவாங்க. நிலவேம்பு அது என்னது? நல்ல அது சுகர்காரர் உடம்புல உள்ள விஷக்கிருமிகள், இந்த ரத்தத்தில் கெட்ட கிருமிகள் எல்லாம் ரத்தத்தில். ஓகே. கருவேப்பிலை கற்பூரவடை அந்த குடும்பத் தலைவன், அந்த குடும்பத் தலைவி தான் அந்த டாக்டர். அப்படி இருந்து. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவங்க என்ன பிள்ளைக்கு வைத்து கொடுத்தா செய்வாங்க. ஆச்சி அம்மா இருப்பா, இல்லை அப்பா அம்மா இருப்பா, இப்படியாவது கொண்டு வாங்க கை நினைச்சு சங்கில் வாய்க்கப்பட்டு சரி கொண்டு தெரிஞ்சு ஓடும். இப்போ கொண்டு போகணும், ஸ்கேன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், வெட்டணும், கொட்டணும் எல்லாம் அது 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 இப்போ சாப்பாடு இருந்துட்டாங்க. இங்கிலீஷ் மருந்து இல்லாமல் வாடையில கட்டத்துக்கு வந்துச்சு. அது டக்குன்னு உடனே சுகமாக்கலாம். பட்டியோ கொட்டியோ உடனே கட்டியோ முடிச்சோ செய்யலாம். இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் துணங்கி தாண்டி இருக்கு, நிரந்தரமாக இருக்கு நிரந்தரமாக. இப்போ உண்மையாக வந்து இதில் இருக்கிற அரைவாசி எனக்கு தெரியா, என்னென்றே தெரியா உண்மையில. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் சொன்னேன், உங்களோட அப்பாவுக்கும் தெரியாமல் இருக்கு. சொல்லல உண்மை. உங்களோட அப்பாவோட காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஒடிஞ்சு ஆரம்பத்திலே இல்லை அப்பா நட்டுருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க நடைகிற காரணம்னு அவருக்கு தெரியாது. உண்மையா இப்போ வந்து இந்த மருந்து வகைகள் வந்து பாவிக்கிற விதம் வந்து கூடிதையா. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதல்ல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வருத்தம் மருந்துன்னு சொல்லிங்கன்னா இந்த இலைகள் தான். எனக்கு வந்து இந்த காலில் எல்லாம் சம்டைம் வந்து வீக்கம் வந்தால் அதை அரைச்சி பூச்சுவாங்க, அதை அரைச்சி பூச்சுவாங்க சொல்லி. ஆனால் இப்போ ஒரு குளிச்சு எடுத்து போட்டால் கடிக்காது. ஒரு வைத்தியர்கிட்ட போக்கு முன்னே அந்த காலத்துல மாட்டு வண்டியில் கொண்டு போய் பாலை பிடிச்சிட்டா பின்னே இருந்தால் வைத்தியத்தை போய் சேர்த்து அவ்வளோக்கும் பாதுகாக்கிறதுக்கோ இல்லாட்டி அதோட சுகமாகறதுக்கும் ஒரு கை மருந்து இருக்கு. ஒவ்வொரு வீட்டும் கண்டிப்பாக ஒரு வண்டி கட்டி போட்டு துறவு மருத்துவக்காரனை கொண்டு போகிறார். கொண்டு நல்ல கொண்டாந்துச்சுன்னா சரி இந்த கொஞ்சம் பொறுமண்டு அந்த வைத்தியம் மருந்து கொடுத்து சுகமாக்கி அனுப்புது. இப்போ கொண்டு போன ஊசி அடித்து பார்ப்பாங்க, ஐசியூல 6 போடுவாங்க, 7 நாள் போடுவாங்க. அது உடம்புல விஷயம் ஏறுதோ இறங்குதோ அது என்னவோ தெரியும், எங்களுக்கு அது தெரியாது. அப்படியே ஒரு ஆனால் ஆங்கில மருந்து தான் உயிர் வாழையில் அது மட்டும் நிச்சயம். ஏனெண்டா எல்லாம் அதிலே பழகிட்டு. இந்த நாம் நாட்டு வைத்தியம், நாட்டு மருந்து, நாட்டு இடையில் சாப்பிட்டா வருத்தம் வரணும், அது தேர்றக்கிலே வச்சு போவான். அப்போ இப்போ இருக்காது தான். இப்போ இறைச்சி சாப்பாடு கோழி கறிச்சோடு சாப்பிடணுமெண்டா வீட்டை ஒரு கோழி கறி சமைச்சு சாப்பிடுண்டா எப்படியும் 5000 ரூபா காசு வேணும். 2 பேருக்கு சமைக்கிறேன்னா 5000 6000 போடும். அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் நல்ல போய் பாசத்தோடு இருக்கு. 3 பாசம் பேக்கேஜ்ன்றாங்க. 1000 ரூபா காயை கொடுத்தா அள்ளி தருவேன்னு நாம சாப்பிட்டு பக்கத்தை விட்டும் கொடுக்கலாம். கொடுத்து 2000 சந்தோஷம், நல்ல டேஸ்ட். ஆனால் அதில் பின்விளைவுகள் கடைக்காரனை குறையாக சொல்லிட்டு காரணம் என்றால் சனம் அப்படி பழகிட்டு அதுதான் விரும்புது. அப்போ அவன் அதுதான் கொடுப்போம். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். இப்போ அவன் விரும்புறதன் வியாபாரம் செய்து கொடுக்குறான். டேஸ்ட் இல்லாமல் ஒரு இயற்கையான முறையில் சமைச்சாட்டா அது கடைக்கு போக மாட்டான். அந்த குடும்பம் என்ன வாழ்க்கை, அவனை 10 பேர் கூடியாள் அவன் என்ன சாப்பிட்றான், என்ன லைட் பில் கட்டுறேன், கரண்ட் பில் கட்டுறேன். தனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வியாபாரத்தை சமைச்சான். ஆனால் இந்த மருத்துவங்கள் வந்து டெய்லி இருந்தாலும் ஒரு சாப்பிட்றீங்க 1000 கணக்கில் இருக்கு.
அதாவது சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு நேர சாப்பாட்டில் ஒரு இலை வகையாச்சும் இருக்கணும், அந்த சாப்பாடு கலந்துருக்கணும். காரணம் என்னன்னா, இன்றைக்கு இன்றைக்கு பண்டாரை சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிட மாட்டேன், நாலு பேர் ரெண்டு சாப்பிடத்தான் போறீங்க. இதுல ஒரு சக்தி இருக்கு, அதில் ஒரு சக்தி. நான் ரெண்டு பொண்ணாங்கன்னு சாப்பிடலாம், அகச்சி சாப்பிடுவேன். இப்படி ஒரு நாளைக்கு 20 போய்கொண்டே இருக்கு. சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காங்க. அது உடம்புல என்னங்கிற 5 இடங்கள் இருக்கு, அது ஏறி. அப்ப எந்த வந்தாலும் இந்த கேம்ப அடிக்கல, எந்த எதிரி வந்தாலும் அடிக்கல, ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா பாம்பு கடிச்சாலும் பாம்பு கடிக்குது அப்படியா, கீழே கொண்டு வந்து கட்டாமா, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போகலாம். ஆனா இப்பத்த உடம்புக்காரருக்கு பாம்பு கிட்ட வர தூத்துருவா, பாம்பு கடிச்சு தப்பிட்டானா ஊழைய மிதிச்சு சுத்து போனா. அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, ஊழைய மிதிச்சா பாம்பு நினைச்சிட்டான், பாம்பு நினைக்கிறேன். இப்போ பாம்பு கடிச்சா பாம்பு கடிச்சுட்டு அவனுக்கு இதுக்கு என்ன செய்யலாம், ஒரே விஷயம் கட்டும். இப்ப அப்படி அம்மா பாம்பு கடிச்சு அங்க போற அப்படி அறிவு வளர்ச்சியை குறைஞ்சதாக போயிட்டு. அதான் ஓகே. இப்போ என்னென்னா இங்கே வந்து நாங்கள் பார்த்து வந்து நாங்கள் இந்த மூலிகை கஞ்சி மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி, ஆனால் அந்த மற்ற சாப்பாடெல்லாம் வந்து இருக்கா என்னென்னு சொல்லி வழங்கப்படுது. உளுந்து, வெந்தயம், ஓகே, வெந்தயம் ஊற வச்சு முளை கட்டி கொடுக்குறேன், பயிறு ஊற வச்சு முளை கட்டி கொடுக்குறேன், மற்ற கடலை பருப்புகள் புள்ளடி பார்க்கணும், ஓகே, கடலை பருப்புகள் அது கொடுக்குறேன். அடுத்தது இயற்கை பழச்சாறுகள், அது நான் ஸ்டார்டர் மட்டக்கிழமை நாங்கள் ஸ்டார்டர் இயற்கை, அதில் ஆர்டிஃபிஷியல் ஒன்றும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் சுவை ஊசிகள். இது நான் சொல்றேன், எனக்கு நான் தான் கட்டிக்காரன் செய்கிறேன். எவ்வளோ காலம், 30 வருஷம் அனுபவம் உங்களுக்கு? 94ஆம் ஆண்டு பல ஜூஸ் அடிக்க வலிக்கிட்டான். 96, 97 இலக்காட்சி. சரி, ஓகே. என்னென்னு சொல்லி உண்மையில இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா, அந்த காலமே சாப்பாடெல்லாம் வந்து இப்போ ஒரு 6 மணிக்கு ரெடி பண்ணாங்கன்ற 7, 8 மணிக்குள்ளே எல்லாமே வந்து முடிஞ்சிருவோம். இப்போ நாங்கள் வந்து டைம்லேயும் வந்து அவ்வளோ ஆண்டு இல்லை, நாங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அடுத்த நாள் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நாங்கள் வந்து என்னென்ன சாப்பாடு இருக்குன்றதை வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அது தண்ணி அந்த முன்னுக்கு, அதாவது இந்த இங்கே என்னென்ன இந்த இலைக்கஞ்சிக்கு போட்டு காய்ச்சுவாங்களோ அந்த மூலிகையெல்லாம் வந்து முன்னுக்கு வந்து வச்சிருக்காரு ஐயா. வந்து இதெல்லாம் வந்து என்னதுக்கு ஐயா வச்சிருக்கிறீங்க அப்படி முன்னுக்கு? இது அகத்தி தமிழ், அகத்தி என்ற விளக்கம் என்ற அகம் என்றது உடம்பு, மனுஷன் உடம்பு, உடம்புல உள்ள தீய சக்தியில அழிக்கிற சாமான் தான் அகத்தி. அதுல என்ன அகத்தி என்று பேர்? அகத்தி. ஆனா இதுக்கும் அளவு இருக்கு சாப்பிட்றது. அகத்தில சாப்பிட்டா உடம்புல உள்ள விஷயங்கள்லாம் இறங்கிடும். அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா இது விஷமாகுது. அப்படி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு அப்படின்ற அடுப்பை மூட்டி வந்து நல்லா மூட்டி கொண்டு நடக்கும். சட்டியும் மெரிஞ்சு கறியும் மெரிஞ்சு அது மாதிரி தான் பவர் உள்ள சாமான் தான் இது. அது முடக்கற்றான்ன்றது முடம்ன்ற வருத்தம், உடம்புல வருத்தங்கள் முடம். அற்றான், முடக்கற்றான். எப்படி உண்மையில் இந்த தமிழர்கள் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. உண்மையில இந்த மூலிகை வகையெல்லாம் வந்து கறிவேப்பிலை, இது வேப்பிலை இனத்தில் சேர்ந்தது தான் இருக்குது. இது ஒரு 18-19 இனங்கள் இருக்கு. பார்த்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கறிவேப்பிலை கறிக்கு போட்டால் இது வேப்பிலை, கறிக்கு போட வேப்பிலை, அது கறிவேப்பிலைன்றாங்க. ஆனால் இது கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கருவண்டா வயிற்றுல கருப்பை, கற்பப்பை, அதுல வார பிரச்சனை இருக்கு. பெண்களுக்கு வார மாதவிடாய் பிரச்சனை இருக்கு. பெண்மை இந்த கட்டம் கறிக்காத பொம்பளை இருக்கு. எல்லாத்துக்கும் இது நாட்டாக்கள் கருவேப்பிலைன்னுவாங்க. கொஞ்சம் டவுன்ல உள்ளாக கறிவேப்பிலை எடுத்துவாங்க. இன்னும் ஒரு வேர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது கறிவேப்பிலை தான் சொல்லி கறிக்கு தான் போடுறது. அதுதான் இந்த வேப்பிலை வச்சிருக்கு. ஆனால் இது பெரிய ஒரு மருத்துவ குணம். இதில் பெரிய இன்னும் மருத்துவங்கள்லாம் இருக்கு. அடுத்தது வேற இது என்னது? இது துளசி. துளசி என்ற இது நாங்கள் வணக்கத்துக்குரிய சாமான். வணக்கம் என்றால் இது சைவ முறையில் வணங்கினா அது ஏதோ சுகாதார முறையில் தான் வணங்குற. இதால் ஒரு சுகாதார ஒரு இந்த வழிபாட்டில் ஒரு உடம்புக்கு ஒரு சுகம் ஒன்று கிடைக்கிறது தான் இதை வழிபடுறேன். காலையிலே துளசி மரத்துக்கு காரணம் என்னென்றால் அதுவும் இப்படி துளசி மாடம் என்று சொல்லி இப்படி கட்டி உயரத்தெல்லாம் வைத்து கும்புறேன்டா. இதில் லட்சுமி இருக்குது. இதில் இருக்கு லட்சுமி, நடுப்பகுதியில் இருக்கு சரஸ்வதி, அடியில இருக்கு துர்க்கை.
இதில் விளக்கங்கள் வந்து இதான் விளக்கம். அப்போ என்ன செய்வீங்க? இதை சுவாமியை கும்பிடுங்க, நல்லா கிட்ட ரெண்டு படிவாக கும்பிடுங்க. சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு, லட்சுமிக்கு ஒரு பாட்டு, சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு, துர்க்கைக்கு ஒரு பாட்டு, எப்படி 15 நிமிஷம் நிற்பீங்க. 15 நிமிஷம் நிற்க உங்களோட உடம்புல உள்ள வருத்தங்கள் என்ன ஆகும்? சுவாமி சுகமாக்கவே இல்லை. இதில் சுவாசம், இதில் வர காற்று, இதில் பட்டு வர இதில் மனங்கள். அதுக்காகத்தான் இது வந்து இறை பக்தியோட சேர்ந்து வீட்டில் உடம்புன்னு குளிச்சு தலையில் பொட்டு வச்சு இதுக்கு பூ வச்சு கும்பிடணும். இதில் பூ வச்சு போட்டு கும்பிடுறேன். அதுதானே அது அது இந்து சமயத்தில் அநேகமான இது சிறியாள் நங்கை என்றது இது நிலவம் என்று சொல்கிறேன். சிறியாள் நங்கை இது விஷம் முறிகிற உடம்புல விஷங்கள் விஷக்கறிகள் அப்படியே டாக்டர் என்னென்னு சொல்கிறீங்களா? இது என்ன? கோவையில் இது நீரிழிவு வருத்தக்காரர் சாப்பிட்ற, பிரஷர்காரர் சாப்பிடலாம், சுண்டி சாப்பிடலாம், சொதி வச்சு சாப்பிடலாம். இது லட்சக்கட்டைன்றது சண்டியிலேன்னு சொல்லுவாங்க. உடம்புல இந்த கால்கை மூட்டு வலி ஜாயிண்ட்டுகளுக்கு அதுக்கெல்லாம் இது கொண்டாங்கனி, கண் வருத்தங்கள், மூளை வருத்தங்கள், தலைமயிர் வளர்றதுக்கு, உடம்பு புரட்சிக்கு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது கற்பூர வலி. கற்பூர வலி என்ற அதுவும் கற்பூர வலி என்ற கற்பூரம் மட்டும் சூப்பராக மனக்கு. இதில் மனம் வந்து சுவாசத்துக்கு, சுவாச பயிர நுரையீரல் பிரச்சனைக்கு அதையும் துளசியும் கலந்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி முருங்கலை முதல் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ என்னென்னா உண்மையிலே இப்போ இங்கே வந்து சில டாக்டர்ஸ் மாதிரி கூட இந்த உங்கள்கிட்ட கஞ்சி குடிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்துட்டு? இல்லை, அது ஒரு நாள் குடிச்சா உடம்புல வித்தியாசங்கள் என்ன கால்குள்ள இருந்தா நேற்று இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சி நாளைக்கு நல்லா இருக்கு. ஐயா இப்போ கொஞ்சம் இது மாதிரி இருக்கா? இல்லை, அப்படி வந்து சொல்லியிருக்காங்களா? இப்போ எங்களுக்கு சுகர் இருக்குது, இப்படி இருக்குது, இப்போல்லாம் போயிட்டு ஐயாண்டுல சுகர் காரணம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ அவங்கள உண்மையிலே நிறைய நாளாக குணப்படுத்த முடியாத வருத்தங்கள் உங்கள்ட்ட கஞ்சி மூலம் வந்து குணமாயிட்டு வந்து உங்கள்ட்ட சொல்லிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு குணமாகி அவை கொண்டு வரப்படுமா எனக்கு நான் கற்றுறது இதை நம்மளால நடந்திருக்குன்னு சொல்லி இதை வந்து சக்தி எனக்கு தந்திருக்காங்கன்ட்டு நான் இந்த ஆட்சேபனை இல்லை. அது படிக்கிறப்போ பழகிறப்போ விட்டு தந்தாங்க அனுபவிக்கிறது. கண்டிப்பாக மற்ற கொஞ்சம் படித்து அதை அனுபவிக்கணும். கண்டிப்பாக பெரிய விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த கடை நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த கடை வந்து எத்தனை மணி வரைக்கும் ரன் பண்ணி கொண்டு இருக்கும்? அதாவது எத்தனை மணி வரைக்கும்? இப்போ முதலில் மத்தியான சாப்பாடு செய்தாங்க, இரவு சாப்பாடு செய்துவேன். இரவு வரைக்கும் இரவு 8-10 மணி வரைக்கும் வியாபாரம் செய்தாங்க. இப்போ ஈடாக அப்படி செய்ய காரணம் என்னென்னா கஷ்டம் ஒரு பக்கம். நீ இப்போ மத்தியான பிறகு நாளைக்கு செய்கிற கடையப்பங்கள் சாமங்களை பண்ணிட்டு தான் தயார் பண்ணணும். அடிக்கணும், மாவு இருக்கணும், மிளகாய் இருக்கணும், இதை துப்புராக்கணும், கடலை ஊற போடணும், அதை ஊற போடணும், அரிசியை ஊற போடணும், புளி இதெல்லாம் இப்போ செய்யணும். இரவைக்கெல்லாம் வரைக்கும் குடியிருக்க பலரும் 2 மணிக்கு தொடங்கி செய்தால் 4-5 மணிக்கும் முடியும், 6 மணிக்கும் முடியும், முடிஞ்ச 8 மணி. அப்போ காலை சாப்பாட்டுக்கு தான் ஒரு நாள் காணும். எங்களுக்கு இடையில சாப்பிட்றா ஆக்கள் சம்பளத்தையும் வச்சுருக்கோம். இப்போ எங்களை சொந்தங்கள் நான் மகள் குடும்பமா சேர்ந்துதான் சம்பளத்துக்கு வேலை வைக்கிறவன் மணிக்கூட்ட பார்த்துட்டு தான் வேலை செய்யும். அப்போ மணிக்கூட்ட பார்க்குறவன் கறிக்கு அளவான உப்பு போட மாட்டான், அளவான கறி சாமான் செய்ய மாட்டான். அவளுக்கு வேறு சிந்தனை வந்துடும். அங்கே இருந்துட்டு போனை பார்த்துட்டு போடுவான். பிறகு நமக்கு தொழில் அடிபட்டு நமக்கு தேடி வச்சு புலகாலம் தேடி சம்பாதிச்சு புகழ் தேவையில்லை. கண்டிப்பாக அந்த 5000 கடை இப்போ சூப்பராக செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்கன்றது அது எனக்கு அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு போய் சேருவோம். பிறகு அதுதான் தேடி வச்சுட்டு போகணும் நாம். அப்போ இப்போ எனக்கு என் கஸ்டமர் எனக்கு தெரிய கூட பேர் இருக்காங்கல்ல. எனக்கு மட்டக்களப்பு முக்கால் என்ன தெரியாத ஆக்கள் இல்லை. அதே காட்டுக்கு பல ஜூஸ் கடை வச்சுருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு வந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டக்களப்புக்கு வந்த போலீஸ்கார் முழு பேருக்கும் என்ன தெரியும். ஸ்ரீலங்காவில் போனால் எங்கே இருந்தாலும் இந்த போலீஸ் இருந்தாலும் இருப்பாங்க. அந்த இடத்த முதலாளி என்ன திரும்பி பார்த்தா நீங்கள் இப்போ ஒரு நாட்டு வைத்தியர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து இப்படியான இதில் எடுத்து மக்கள் கொஞ்சமாச்சு காப்பாற்றுவீங்க. இது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றது உணவே மருந்து. இதை ஒழுங்காக செய்யாட்டி ஒரு மருந்து உணவாகிடும். போலீஸை இவ்வளோ தருவாங்க காணாம சாப்பாட்டுக்கு, மத்தியான சாப்பாடு இவ்வளவு. அதுதான்
இது உணவு, இது உணவே மருந்து. இந்த உணவு நல்லா சாப்பிட அதான் பிறகு மருந்த கிளினிக்கு கொப்பியை வச்சு பள்ளிக்கு போகிற மாதிரி டியூஷனுக்கு போகிற கொப்பியை வச்சு கொண்டு அங்காண்டி தூரம் காலை போல மத்தியானம் போல இதை வைக்கிறோம். அது சாப்பாடு, அது மருந்து உணவு. அதை நீங்கள் இந்த இப்படி போய்கொண்டிருக்கிற சமுதாயத்தில் வந்து நீங்கள் இதை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இப்படியான இதை நீங்கள் குடிக்கணும், இப்படியான இது செய்தால் உங்களோட உடம்புக்கு நல்லமன்று நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்திக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமையா. உண்மையிலேயே வந்து நீங்கள் இப்போ நடமாடும் தெய்வம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி எல்லா புகழும் அவருக்கு தான். அவருக்கு இறைவனுக்கு இறைவன் நாம் காணிட்டேன். இறைவன் இறை நம்பிக்கொண்டு இருக்கு. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. மனிதனா போய் இறைவனை கண்டு வந்து வந்து சொல்லவும் இல்லை எங்களுக்கு. அங்கே இருக்காருன்னு சொல்லவே நானும் கட்படுத்த கொடுக்குறேன். அதை பார்க்குறாரும் இல்லை, தேங்காய் உடைக்கிற நாட்டு தின்னுக்காரும் இல்லை, மோதிரத்தை அதை தின்னுக்காரும் இல்லை, கடலை வச்சு அலைஞ்சுன்றாரு இல்லை. ஆனால் கும்பிட்றோம். இன்னொரு ஒரு பழக்கம் இருக்குது. கோயில் திருவிழாவுக்கு சனங்க இருக்கிறது கோயிலுக்கு போக மாட்டேன். சுவாமி தனியாக இருக்கும். ஐயரை கூப்பிட்டு ஐயரை காசு கொடுக்குற ஒரு சைட்டு இல்லைங்க கும்பிட்டு வரேன். அங்கே ஐயரை கொண்டு கேவலப்படுத்திக்க. என் பேர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா, நான் சிம்மராசி, கோவில் நட்சத்திரம் சொல்ல. அவர் சொல்லி சாமிக்கு என்ன தெரியும், சாமி தான் இந்த பேரெல்லாம் தெரிய தரும், எந்த பிரச்சனை அவர் தெரிய தரும். அப்போ நான் போய் நிற்கும் இந்த பிரச்சனை தான் என் மனதுக்குள்ள வந்து ஆச்சாரி போட்டு செய்து அவர் கதைக்கும். அப்போ அவரை பிடிச்சி இதுக்குள்ள வச்சுக்கொள்ளும். இதுக்குள்ள வைக்கிறேன்னா நம்ம அதே மாதிரி பூரா நீர் மேல் இருந்தால் அவர் எங்கள்கிட்ட வந்துடுவார். அதுதான் ஒவ்வொருத்தரும் படங்கள் வச்சு கோயிலுக்கு போவாங்க, வீட்டில் படம் வச்சு கும்பிடுவாங்க. வானம் ஓடி கொண்டு போன கல்லை கண்டா கும்பிட கட்டுப்படுத்த கொடுத்துட்டானே. அவனுக்கு அவனுக்கு தெய்வம் இருக்குன்னு வச்சு விட்றேன். நீ அடுத்த கல் வரது இந்த தெய்வம் அங்கே கொண்டே விடுமா, அதை கட்டுப்படுத்த கொடுக்குறேன், அங்கே கொண்டே விடும் அடுத்த தெய்வம். அது நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. இப்படி தான் இறைவனை காண்றேன், இப்படி தான் காண்றேன். ஆனால் ஒன்றை காணலாம் இங்கே. இப்போ நீங்கள் வந்து சொர்க்கம் நரம் எல்லாம் இங்கே ஆண்டு மேல் உலகத்தில் இருக்கின்ற அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சொர்க்கம் நரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நன்மையை செய்தால் சொர்க்கமாக வாழ்க்கை இங்கே வாழ்வீங்க. பிற்காலத்தில் என்ன போல வயது வந்த பிறகு நான் என்ன அநியாயம் பாவங்கள் செய்தேனோ அந்த பாவத்து அனுபவங்கள்லாம் இனித்தான் வரும். எனக்கு நான் செய்திருப்பேன், செய்யாமல் செய்திருப்பேன், எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். அது நிச்சயம் இங்கே சொர்க்க நேரம் இங்கே அனுபவிச்ச பிறகு தான் ரைட் எல்லாம் சரி டிக்கெட் முடிஞ்சு நீ ஆள் எடுக்க எடுத்துட்டு வர போகிறான். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ என்னண்டா நீங்கள் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சு கொண்டு வரீங்க தானே. இது இப்போ நீங்களும் இதை குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வருத்தங்கள் அப்படி என்ன பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு தொற்று நோய் தொற்றானவர்கள் ஒன்று சொல்லல. ஆக்சிடென்ட்கள் வந்து நான் 13 முறை ஆமியில் பிடிபட்டிருக்கேன். பிடிபட்டு அடிக்கலாம் உடம்பு நோய்க்கு அது அந்த வெளிநோக்கம். அது வெளிநோ மூச்சு நடக்கலாம் இருந்த முள்ளந்தண்டில் ஒரு பிரச்சனை 3 வருஷம் நடக்கலாம் இருந்தேன். அப்படி எனக்கு கிட்னியில் கல் இருந்தது. பாட்டில் கொண்டு போய் ஆப்ரேஷனை கொண்டு போய் நான் ஓடி வந்துட்டேன். கண் ஆப்ரேஷன் பண்ண கொண்டு போய் அங்கேயும் நான் கீழே விட்டுட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு நானே செய்து கொண்டு குணப்படுத்தி கொண்டு கரைஞ்சி வந்துச்சு. உண்மையில இப்போ இந்த கடைக்கு நான் வந்து நிற்கக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய அரசாங்கத்தினராக இருக்கட்டும், நிறைய பேர் வயதானாக்களாக இருக்கட்டும், அதை தாண்டி டாக்டர்ஸ் மாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த கடையில் வந்து இந்த மூலிகை கஞ்சை வந்து குடிச்சிட்டு எனக்கு என்னட்ட டாக்டர்மார் இருந்தான், அட்வொகேட் மாதிரி இருந்தான். டாக்டர்ஸ் மார் என்ன சொல்கிறாங்க முதல்ல அந்த குடிச்சிட்டு ஐயா நல்லா இருக்கு, ஐயா நல்லா இருக்கப்படி தான் பாரம்ன்றாங்க. சாப்பாடும் ஜாமன் எடுத்துட்டு போவோம் கனவு. அடுத்தது என்னென்ன ஒரு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சமைக்கிற கஷ்டம். இந்த ஏற்ற மாதிரி சமைக்கிற முறை இருக்குது. அப்படி செய்யலாம். நோ ஆர்டிஃபிஷியல் ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. சுவை ஊட்டிகள் ஒன்று இருக்குது, இயற்கை சுவை ஊட்டிகள் இருக்குது. இளம் இருக்குது, கருவாய் இருக்குது, சீரம் இருக்குது, பெருஞ்சீரம் இருக்குது. இப்படி சொல்லி கொண்டே போகலாம். அதில் நம்ம டாக்டர் நினைக்கிறேன் வாசத்துக்கு போடுறேன். அது மருந்துகள். அந்த மருந்து சுவையூட்டி மருந்துகள். சுவையூட்டி மருந்து அந்த காலத்து இப்போ அந்த பேக்கெட் உடைச்சி சின்ன உடைச்சி போத்தில் அளவு ஊற்றி அதில் ஊற்றுறது இல்லை. அது இயற்கை. முக்கியமாக ஒன்று சொல்லணுமே என்னன்னா, இந்த கொரோனா டைமில் நான் பார்த்துருக்கேன் வந்து, அதாவது இந்த பெருங்காயமாக இருக்கட்டும், அந்த மஞ்சள் அதெல்லாம் வந்து தேடி இந்த இதில் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அதாவது இந்த கொரோனான்ற அந்த ஒரு தொற்று நோய் வந்த டைம் வந்து, ஆனால் நேரத்தோடு இருந்தே நம்ம அதில் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைமில் இதை அடிக்க தேவையில்லை. உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வந்து உடம்பு வளர்ச்சிக்கு தேவையான கணக்கு சாமி இந்த வந்து கற்றாலின பாருங்க.
அப்படி இருக்கு. இந்த கற்றாழை நீங்கள் எங்கே மாட்டார்கள் கடையில் எங்கே நாங்கள் காண மாட்டேங்க. இது விற்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஓ, நானும் ஜூஸ் அடிச்சு கொடுக்குறேன். நான் கற்றாழையில் வந்து இந்த கற்றாழை ஒரு இதில் ஒரு சொன்னால் உடம்புல உள்ள சகல வருத்தத்தையும் சுகமாக்கலாம். கற்றாழை ஆரம்ப காலத்தில் வர கேன்சராக இருக்குது. கேன்சர் வருது தொடக்கத்துக்கு வராமல் தடுப்பு இல்லாமல் இருக்கிறான். அவ்வளோ சக்தி வந்தாலும் ஒரு அளவுக்கு இப்போ 40 வயதில் வந்து சாக போகிறீங்கன்னா உங்களுக்கு 60 வயதுக்கு நான் காப்பாற்றி வச்சுக்கணும். அப்படி அதான் இப்போ எனக்கு என்ன கவலை இது நான் இருக்கிற 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எப்படி வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி தெரியல. முருங்கையில் கோவையில் கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வல்லாரையும் போட்டு இது ஒரு உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பானம் தானே இது. எல்லா வருத்தத்தையும் சுகமாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த தம்பிக்கு அவருக்கு சுகர் இருக்கு, கை கால் கடுப்பு இருக்கு, இருமல் இருக்கு, எல்லாம் கலந்து அவங்களுக்கு கஞ்சும் இருக்கு. அதை தாண்டி வந்ததுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த நிறைய ஒரு ஜூஸும் அடிச்சு தரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கடையில். இதில் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, இதில் மருந்து டக்குன்னு ஜீரணிக்கும். இடுப்பு வலிக்கிற ஓ, அது பார்க்க இந்த வாயு குணமா, இந்த அடிப்பட்ட நோவா, இந்த உடுப்புகளா ஒன்றும் எவ்வளோ காலமாக இருக்கு? ஒரு 3-4 நாளாக இருக்கு நினைக்கிறேன். 3-4 நாள் எங்கள் அடிவடையில் ஒன்றும் செய்யமில்லை. வாக்கிங் போகிறேன்னா அந்த வாக்கிங் போகிற டைம் சம்டைம் ஓடக்குள்ள நிலைமை தான். எவ்வளோ எங்கே ட்ராவல் பண்ணீங்க கூட தூரங்க? அந்த பைக்கில் கொஞ்சம் ஓடிச்சிருக்கு. இதுல 11 மூலிகை இருக்கு. சில நேரங்களில் 8-9 மூலிகை வரும். 9, 11, 13 கிடைக்கிற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். காய்ச்சி வச்சிருக்கீங்க? இப்போ காய்ச்சி சுட இருக்கு. சுட இருக்கு. அங்கே இருக்குதா என்ன? இது குரக்கன் கஞ்சி. குரக்கன் கஞ்சும் இருக்கு. குரக்கன் கஞ்சி முடியாத அளவில் போட்டுரும். ரெண்டுமே வந்து உண்மையில சத்தான அது. நானும் இருந்து ஒரு குரக்கன் கிடைக்கிறேன். சரி, இப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்களா? இதுக்குள்ளே நம்ம அதில் சொன்ன சாமங்கள் அவ்வளவும் இருக்கு. முளகத்தான், தூதுவளை, அளவுல போடணும்னு இருக்கு. இது இதுக்கும் எல்லாம் அளவு இருக்கு, அளவுகள் இருக்கு. அந்த அளவுகள் அனுபவத்தில் வரணும். இப்போ அந்த காலத்தில் இந்த வைத்தியர்மார், நாட்டு வைத்தியர்மார், பழைய வைத்தியர்மார் வைத்தியங்கள் சொல்லி கொடுக்க காரணம் என்னென்னா அது சொன்னால் பழகிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, அந்த அளவுகள் சொல்லி கண்டுபிடிக்க மாட்டாங்க, மதிக்க தெரியாது. இப்போ நான் சொன்ன அகதி உடம்பு புரியுண்டா நீங்கள் 1 கிழமை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆள் இல்லை அப்படி அதுக்காண்டி சொல்கிறேன். இதுதான் விளக்கம். மற்ற சொல்லி இந்த தொழில் செய்கிறவன், இந்த தூய்மையான தொழில் செய்கிறவன் அடுத்தவன் கற்றுவன், அடுத்தவன் கற்று வரவன் நம்மளை பல ஒன்று ஹவா இருக்கும். அவனை இனம் கண்டுபிடிக்கல நமக்கு. இப்போ ஒருத்தர் சம்பளத்துகளை வச்சு தம்பி கிளாஸுகளை கற்று தொழிலை பழகிடா, காலம் சாப்பாடு தந்து என்ன தரேன் எவ்வளோடா ஆகும், எனக்கு 2500 வந்து வருவேன். அவனுக்கு பழக ஒன்று இல்லை, அன்றைக்கு அவனுக்கு சம்பளம் தேவை. அதான் உண்மை. இப்போ என்ன 500 கிடைச்சுன்னா இந்த புனிதமான தொழில் செய்யணும், ஏற்றுக்கொண்டு செய்வோம். அது பிரச்சனை வரலாம், உழவு இதெல்லாம் இருக்கிறான். செய்துட்டா உனக்கு இது பாருங்க, தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. தெய்வம் எங்களை கொண்டு சொர்க்கத்தில் விடுறது இல்லை. காரில் அடிபடமான தெய்வம் கொண்டு ரோட்டில் போட்டு தூக்கி போடுறது இல்லை. முடிந்த தெய்வம் வந்து உழுப்புறது நம்பிக்கை. மனித உருவதான் தெய்வம் பாரு. அந்த மனிதனை தெய்வம் நினைச்சு அவனை சூப்பராக்கி, அவனுக்கு சுகமாக்கி, அவன் நல்வழியை காட்டினீங்க. அவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு அநியாயம் செய்தண்டா, நீங்க என்ன பண்ணி நொந்தனீங்கண்டா, எனக்கு நீங்க சொல்ல தேவை நொந்தா காணும், அது எனக்கு பழிக்கும். இது எந்த அனுபவத்தில் வந்து எனக்கு செய்த அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க, நான் செய்த அனுபவப்பட்டதும் இருக்கிறேன். இல்லை செய்து பார்க்கணும் என்னடா கேட்டு அப்பதான் தெரியும். இல்லை நான் செய்யலாம் சரி சரி என்ன மற்றவன் மாறேன் நான் சரி. இதுக்கு முதல்ல வந்து அங்கே கடை வச்சிருந்தேன் நீங்கள்? நான் மார்க்கெட்டு 22 வருஷம் இருந்தேன். நான் மார்க்கெட்டு பிள்ளையாக்கு ஒரு முன்னுக்கு ஒரு 11 வருஷம், போயிட்டு பின்னுக்கு ஒரு அப்படி
அதில் 22 23 வருஷம். இப்போ இதில் ஒரு 3 வருஷம் செஞ்சுட்டா 30 வருஷம். கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கடையை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்காரு. இப்படியான ஒரு நல்ல செயலில் வந்து செஞ்சு கொண்டிருக்காரு. ஆனால் என்ன இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னன்னு சொல்லிட்டுன்னா, இந்த இளவயலை வந்து தேடி பிடிக்கிறது வந்து கஷ்டம். அதுலேருந்து இப்போ ஏழி, அதாவது ஒரு 12 ஒரு மணியெல்லாம் கடையை பிடிக்காது சொல்லணும். நாளைக்கான இந்த மூலிகை வகையில் வந்து ஐயா எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தேடி எடுப்பாங்களாம். அதை தாண்டி வந்து இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து அந்த இலையை வந்து இங்கே வந்து கொண்டு கொடுப்பாங்களாம் வந்து சொல்லி சொன்னேன். சரி, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கஞ்சி தாரீங்களா? ரெண்டையும் நாங்கள் குறைக்க இருந்தாங்க, இது நாங்கள் குடிக்க பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 100 ரூபா. லாபமாக இருக்குது அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி நீங்கள் அந்த மூலிகை தான் எடுத்து. இது 100 ரூபாய்க்கு இதே முழு சாமானும் கையில் காசு கொடுத்து வாங்கிட்டா 100 ரூபாய்க்கு செய்யல. நாங்கள் போய் தேடுறபடியா நீங்கள் அதுவும் தேடினாலும் இந்த வாரம் எங்களுக்கு தானே வருது. அது 100 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது 100 ரூபாய் கொடுக்குறீங்க. தேடாம விட்டா இதில் வாரம் 200 ரூபா கொண்டு வரணும் கொடுத்து சும்மா இருக்கும். அது அந்த வித்தியாசம் ரெண்டாக்கும். அவ இங்கே வரவங்க என்ன சொல்கிறாங்க ரிவ்யூ? இல்லை, இப்போ உங்களை மாதிரி கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் என்னட்ட வீட்டில் வல்லாரை கொண்டு வந்தானுங்க, என்ன கொண்டாந்து தருங்க, கட்டாளை கொண்டு கொண்டாந்து தருங்க, துளசி அப்படி கணிசாம கொண்டு வந்து காசு சொல்லுவாங்க. அது அப்படி இருக்கு. சிலர் கஞ்சியை குடிச்சிட்டு காசு கொடுக்காம போனவங்க இருக்கான். அப்படியும் இருக்கிறான். அது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? தெரிஞ்சு நீங்கள் 6 பேர் 10 பேர் கஞ்சி குடிச்சு ஐயா கஷ்டம் போகிறோம், அவனுக்கு எவ்வளோ பானம் இருக்குது. அதுக்கு அந்த மனதுக்குள்ளே இருந்து போட்டு முடியுமா இருக்கு. எல்லாரும் இல்லை, 1000 வந்தாலும் 1-2 பேரும் அப்படி இருக்கு. சரி, ஓகே, வந்து நாங்கள் கஞ்சி குடிச்சு பார்க்க போகிறோம். அப்படி இருக்கு. ஒன்று எடுத்து குடிச்சு போட்டு இருப்பானு, என்ன குடிச்சாச்சு இல்லைன்ட்டு வந்து 1 வாங்கி குடிச்சு நைட்டு ஒருத்தன் வந்து 2 கஞ்சி குடிச்சு 100 ரூபா வந்துட்டு போகிறான். சரி, உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் வந்த டைமில் இருந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து குடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் ஐயா வாரீங்க இந்த கடைக்கு? எவ்வளோ காலம் வந்து கொண்டு இருக்கிறீங்க? நான் முதல்ல அங்கே மார்க்கெட் இருக்கக்குள்ள குடிச்சேன். இப்போ கொஞ்சம் 1 வருஷம் அப்படி அங்கே இருக்கிறவங்களேருந்தே நீங்கள். சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்து நீங்கள் குடிக்கக்குள்ள இப்போ இந்த கஞ்சி நான் குடிக்கிறீங்க, மூலிகை கஞ்சி. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வருத்தங்கள் அப்படி வராமல் இருந்தால் அப்படி இருக்கா? எனக்கு ஒரு வருத்தம் இப்போ இந்த கஞ்சி குடிக்கிறதுனாலே அப்படியா? இல்லை, நான் அப்படி மெயின்டைன் பண்ணி கொடுப்பேன் உடம்பு. இந்த கஞ்சால் என்ன நன்மை நடந்திருக்கு உங்களுக்கு? அது சொல்லுங்க. இல்லை, இப்போ இந்த டயபிட்டி என்ற சுகர்ன்றது இப்போ மெயின் பிரச்சனையான ஒரு வருத்தம் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கஞ்செல்லாம் குடித்தா அது வாரத்துக்குரிய சான்ஸ் குறைவு. ஒரு நாளைக்கு ஒரு கையாச்சும் குடிச்சிருவீங்களா? வந்து இங்கே நிற்கிற நேரம், பட்டியில் நிற்கிற நேரம் இங்கே வந்து குடிப்பீங்க. வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? இப்போ தெரியுமா உங்களுக்கு சாப்பாடே நஞ்சாகி போய் கொண்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? இல்லை, என்னடா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கடை சாப்பாடுகள் எல்லாம் அவ்வளோ நல்ல இல்லை தானே. அதால் இப்படி இந்த கஞ்சிகள் குடிக்கிற உடம்புக்கும் நல்ல கண்டிப்பாக. அதுவும் இவ்வளோ இதாக இந்த மொழியெல்லாம் தேடி எடுத்து அதை வந்து நமக்கு வந்து காய்ச்சி ஏதோ செய்கிறாங்க. அது 100 ரூபா ரேட்டு கொடுக்குறாங்க, பெரிய விஷயம் என்ன? ஆமாம். அது இப்போ இங்கேயும் ஒரு இடம் பெருசாக இல்லையே, இங்கே மட்டும் தாண்டி இருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் குடிக்க எவ்வளோ கொடுத்தவங்க இந்த கஞ்சி? முதல் 50 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 100 ரூபா. 100 ரூபாய் ஆகிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமாக மட்டும் சொல்கிறார் ஐயாட அனுபவம் வந்து. அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே குடிச்சு வாரீங்களே இங்கே நிறைய பேர். முதல்ல 20 ரூபாய் கொடுத்தீங்க, இப்போ 100 ரூபாயில நீங்கள் அந்த நேரமே ஒரு 2 கஸ்டமர் ஆரம்பத்துலேருந்தே ஆச்சு. அப்போ அங்கேருந்து இங்கே வாரீங்க, கடையை மாத்திரம் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க இங்கே வந்து. சரி, உண்மையில வந்து கஸ்டமர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் என்ன ரொம்ப பேர் இருக்கிறாங்க. 2 கஸ்டமர் நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் எல்லா இடம் இருப்பாங்க. என்ன நாங்கள் இனியும் கூட கஷ்டமாக அப்புறம் இல்லை. உங்களுடைய ஆசையில் நிறைவேறும் கண்டிப்பாக. ஒரு நான் உங்களுக்கு பிடிச்சி பார்க்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி. நான் உண்மையிலே வந்து முதல்ல குடிக்கிறேன். 2 இதை நான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து 2 வகையான, அதாவது குரக்கன் கஞ்சி, அதே மாதிரி வந்து இங்கே இலக்கஞ்சின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த 2 கஞ்சி இருக்குது. ஸோ 2ம் உண்மையிலே மருத்துவ குணத்துக்கு நல்ல. நான் இப்போ வந்து இந்த குரக்கன் கஞ்சி வந்து குடிக்கிறேன். நான் ரீசெண்டாக குடிக்கிறேன். இந்த எல்லாத்துக்குமே நல்லமாக தண்ணி வந்து இந்த உடம்பு வைக்கிற பிரச்சனைகள், இந்த டைட்டில் இருக்கிறவங்க வந்து அதை குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க. நான் முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதை அதாவது ஒன்றுமே வந்து கலக்கலை. இப்போ சம்டைமில் வந்து இனிப்பு ஏதாச்சும் போட்டிருப்பாங்களா, அப்படி செஞ்சுருப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெறும் இலக்கஞ்சு. ஆனால் வந்து அவ்வளோ கைப்பு அதெல்லாம் இல்லை. ஓரளவு நார்மலாக எனக்கு எப்படி அதில் இதை வந்து விவரிக்கிறேன்ட்டு எனக்கு தெரியல.
நான் குடிக்கக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு நல்ல சக்தி ஏதோ ஒரு உள்ள அனுப்புறன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அதான் உண்மை. அந்த கிளாஸ் வந்து 100 ரூபாய் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஐயா என்ன சொன்ன ஒரு விஷயம்னா, நாங்களே இந்த இலைகள் மேக்சிமமான இலைகளை வந்து தேடி தேடி போய் பறித்து கொண்டு நாங்கள் இது செய்கிறதால வந்து, அதாவது இப்போ இது வந்து இயற்கையாகவே வந்து தெரியும் உங்களுக்கு, சில இடங்களில் வந்து முளைச்சிருக்கும். அப்போ அதை நாங்கள் ஆஞ்சிட்டு வந்து போடுறதால வந்து அந்த இந்த ரேட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான இதுக்கு வந்து விலையை அதிகரித்து கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து குடிக்கணும். இப்படியான வருத்தங்கள் இருக்குது, அதாவது சுகர் அந்த மருத்துவங்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படியே தொண்டையில் அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறேன், கொஞ்சம் உழைப்பான ஏதாவது ஒரு சாப்பிடக்குள்ள அந்த இதாக இருக்குன்னு தானே, அதே மாதிரி அப்படியே இருக்கு ஃபீல் வந்து. ஒரு மணி எடுத்தாரண்டா ஓகே. குறைக்க கஞ்சி கூட இப்போ வீட்டில் குடிக்கிறேன்னு சொன்னால் சுகர் ஆட் பண்ணி இல்லாட்டி இனிப்பு காய்ச்சி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி போட்டு நம்ம குடிப்போம். ஆனால் வந்து இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, உண்மையிலே வந்து ஸோ நீங்களும் இந்த கடையில் வந்து குடிக்கலாம், அதாவது இந்த கஞ்சி வந்து குடிக்கலாம். உண்மையாக வந்து இதில் எந்த விதமான அந்த சுகரோ அந்த இதோ ஒன்றுமே ஆட் பண்ணல. அதான் உண்மையில வந்து விஜய். இப்போ நாங்கள் வீட்டை குறைக்க கஞ்சி காய்ச்சிருந்தா கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவோம், ஏன்னா அப்போ நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இதை குடிக்கக்குள்ள ஒரு சந்தோஷமான ஃபீலிங், ஏதோ ஒரு 2 நாளைக்கு பிறகு ஒரு மூலிகை வகையான வந்து குடிக்கணும்னு சொல்லி. கிட்டத்தட்ட இப்போ இதில் 9 வகையான மூலிகை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இதையும் தாண்டி கூட எல்லாம் ஆட் பண்ணுவீங்களா நீங்கள்? கூட கிடைக்கும், அப்படி கூட கிடைக்கும். கிடைக்கிற டைமில் வந்து 6 மாதம் கூட கிடைக்கும், 6 மாதம் தட்டுப்பாடாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து அது அந்த மூலிகைகள் கிடைச்சாலும் கூட எந்த அளவில் போட்டு காய்ச்சி ரெண்டு உண்மையிலே தெரியாது, நமக்கே தெரியாது. ஸோ ஐயாவுக்கு வந்து அதில் நிறைய அனுபவமே இருக்குது. 30 வருஷமாக வந்து செஞ்சு கொண்டு வர. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருத்தங்கள், உடல் சம்பந்தமான ஏதாவது வருத்தங்கள், எனக்கு கொஞ்சம் இடுப்பு வருத்தம் இருக்குது. அப்போ அந்த வருத்தங்களை வச்சுருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கடையை வந்து நாடி நீங்களும் இந்த பயணம் பெறலாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துனாங்க. கண்டிப்பாக பெரிகளவில் சோட்டா சொல்கிறேன்னா பார் ரோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் ஐயாட கடை வந்து இருக்குது. சமூகத்துக்கு நல்ல திசையில் மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்களோட பயணங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலம் தொடரணும். நிறைய நன்மைகள் எங்களை போலாக்களுக்கு கிடைக்கணும், அதான் உண்மை. கஸ்டமர் முழு பேரும் அவங்க ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு. கண்டிப்பாக. சின்ன என்ன வயது குறைஞ்சா இருக்கிறேன், கூடினாக்கள் 2 வயது கூடாக்கள், அம்மா மாதிரி, அப்பா அம்மா, தம்பி மாதிரி, பேர பிள்ளை மாதிரி ஆக்கள் தான். தாத்தா 2000 தாத்தா 2000 கொண்டு போவாங்க. வயதுக்கு மூச்சாக தம்பி 2000 கொண்டு வாங்க. ஒரு ஆளை இன்னும் கூட்டினாக்கள், மகன் நல்லா இருக்கணும், மகன் நல்லா செய்துட்டு போவான், நல்லா பாடுவாங்க. இப்படியான ஆசீர்வாதத்தால் நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நல்லா இருப்பீங்க. நிறைய நன்மை எங்களுக்கும் கிடைக்கணும் உங்கள் மூலம் வந்து. ஸோ உடனே வீடியோ பார்த்து கொண்டு வந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.